பனியால் மூடப்பட்டுள்ள காஷ்மீரில் மரணமடைந்த தன்னுடைய தாயின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல முடியாமல் ராணுவ வீரர் 6 நாட்கள் அவதிப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் கர்னா பகுதியில் ராணுவ வீரர் முகமது அப்பாஸ் பணியாற்றி வந்தார். தற்போது காஷ்மீரில் கடும் குளிர் நிலவுவதால் சொந்த ஊரில் இருந்து தனது தாயார் ஷக்கீனா பேகத்தை வரவழைத்து தன்னுடன் தங்க வைத்துக் கொண்டார். ஆனால் கடந்த 28ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு அவரது தாயார் காலமானார். சாலையெங்கும் பனிக்கட்டி கொட்டி கிடந்ததால் ஸ்ரீநகர் வழியாக தனது சொந்த ஊருக்கு சடலத்தை அவரால் எடுத்துச் செல்ல முடியவில்லை. ஹெலிகாப்டர் மூலம் சடலத்தை எடுத்துச் செல்ல ராணுவத்திடம் உதவி கேட்டார். ஆனால் மோசமான வானிலையை காரணம் காட்டி உதவி செய்ய ராணுவம் மறுத்துவிட்டது. 3 நாட்கள் முயற்சி செய்தும் எந்த உதவியும் கிடைக்காமல் போனதால் குப்ராவில் உள்ள சில உறவினர்களுடன் சடலத்தை தூக்கிச் செல்ல முடிவு செய்தார் அப்பாஸ். நடந்து சென்றாலே கழுத்து வரைக்கும் நிற்கும் பனிக்கட்டி, ரத்தத்தை உறைய வைக்கும் குளிர். இதற்கு மத்தியில் 50 பேர் இணைந்து சடலத்தோடு புறப்பட்டனர். அதில் 40 பேர் பனிக்கட்டி நிறைந்த சாலையை ஓரளவுக்கு நடக்க ஏதுவாய் மாற்றிக் கொடுக்க மற்றவர்கள் சடலத்தை தூக்கிச் செல்ல உதவினர். எந்த நேரமும் பனிச்சரிவு ஏற்பட்டு புதைந்து போகலாம் என்ற நிலையில் உயிரை பணயம் வைத்து சடலத்தை தூக்கிச் சென்றனர். இப்படியே 10 மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் தூரத்தை சடலத்துடன் அபாயகரமாக 50 பேரும் கடந்து சென்றார்கள். இறுதியாக சொந்த ஊரை அடைந்த அப்பாஸ் இறந்து 6 நாட்களுக்கு பின் தனது தாயாரை அடக்கம் செய்தார். ராணுவம் உதவி செய்யாததால் தாயாரின் சடலத்துடன் 6 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்ததாக அப்பாஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.